யாருன்னு பார்த்தீங்கன்னா நான் தான் கரடி கிரில்ஸ் நான் ஓசிக்கும் ராணுவத்தில் அடைப்பேன். இப்போ என்ன பண்ண போகிறேன்னா இப்போ அமேசான் காட்டுக்குள்ளே இருக்கும். இங்கே இப்போ என்னாச்சுன்னா அங்கே தூரத்தில் ஒரு புலி வந்துச்சு. அந்த புலிக்கு வந்து எங்கள் வீட்டில் நான் எடுத்துகிட்டு வந்த புளியோதரை கொடுத்தேன். இது தெரிஞ்சு அந்த புலி இப்போ செத்துருக்கோம். ஐ திங்க் புலிக்கு புளியோதரையா? ஸோ நான் வச்சு கரெக்டாக இருந்துச்சுன்னா அந்த புலி அங்கே செத்துருக்கோம். அதுவும் அங்கே தான் அவனை விட்டு அது ஹே அந்த புல்லு ஹே. சரி ஜோக்ஸ் அபார்ட். இப்போ வந்து நம்ம போகலாம். நான் தான் இந்த இடத்துல முதல்ல கால் வைக்கிறவன். இதுக்கு முன்னாடி வந்தவங்கலாம் ஷூ போட்டு வந்தாங்க. கேமராமேன் நீங்கள் ஸ்பீக்கரை பிடிக்கிறீங்க, ஆனால் நான் பேசுகிறேன் உங்களுக்கு கேட்காது. சரி இது ஆடியன்ஸ் கேட்காது. சரி வாங்க நான் சைட் பாருங்க. அங்கே தூரத்தில் இருந்து பாருங்க கைஸ், அதான் ஹைனா கூட்டம். அங்கே பாருங்க கைஸ், அங்கே 2 படுத்து கிடைக்க அங்கே ஒன்று ஓடுது கைஸ். வாங்க நம்ம அந்த ஹைனா படுத்துக்கு அட்டாக் பண்ணுவோம். ஐயோ ஹைனா நம்ம அட்டாக் பண்ணிடுவோம், நம்ம அட்டாக்லாம் பண்ணுவோம். அங்கே பாருங்க கைஸ், அதான் ரொம்ப டேஞ்சரான ஒரு விலங்கு. இதை மட்டும் நம்மளுக்கு கடிச்சு சொன்னால் அவ்வளோ நம்ம முடிச்சு விட்டீங்கன்னு ஆகிடும். அதனால பார்த்துருக்கணும். அது எப்போ வேணாலும் நம்ம அட்டாக் பண்ணலாம். இதை பாருங்க, இங்கே 3 ஓனாய் இருக்கு கலரில். பாருங்க கைஸ், அங்கே பாருங்க கைஸ், நான் இப்போ கேமரா பிடிச்சிட்டு அங்கே போகிறேன். நம்ம கேமராமேன் போகிறாரு. ஓனோ எனக்கு அந்த ஓனாய் கேமராமேன் அட்டாக் பண்ண பார்த்துருக்கேன், நல்லா ஓடி வந்துட்டாங்க. சரி ஓகே நம்ம போகலாம். இங்கே இதுக்கு மேலே இருந்தோம்னா நமக்கு சேஃப் இல்லை. ஹைனா கூட்டமும் ஓனாய் கூட்டமும் சேர்ந்து நம்ம அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிடும். கேமராமேன் தள்ளுங்க. அங்கே பாருங்க கைஸ், இது வந்து பார்த்தீங்கன்னா காட்டு மாட்டோடைய கன்றுக்குட்டி. காஃப்னா இருமல் தானே, பார்த்து நம்ம முட்டிட போது நம்ம அப்படியே பின்னாடி போயிடும். இது எருமாட்டு குட்டியா பசுமாட்டு குட்டியா? பசுமாடு. எஸ் சும்மா ஜோக்காக சொன்னேன். யாராவது காட்டுக்குள்ளே வந்து பிபி எழுதுது. ஹைனா வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப டேஞ்சரான ஒரு விலங்கு. லியோ படத்துலேயே பார்த்துருக்கேன். தளபதியை ரொம்ப டார்ச்சர் பண்ணோம். ஆனால் கடைசி சுப்பிரமணியம் வரும். ஆனால் நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு பிஸ்கெட் வாங்கி போடுவோம். ஒன்றும் அமேசான் காட்டுக்குள்ள கடை இருக்காதுல்ல. சரி வாங்க நம்ம போகலாம். உங்க பின்னாடி பாருங்க. நான் ஏஸ்டிங் இல்லை, நான் வந்து ஏஸ்டிங் அண்ணன். கொஞ்சம் உங்களுக்கு முன்னாடி பாருங்க. பாருங்க இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப டேஞ்சரானது. இது வந்து ஓனாய் கூட்டம் வந்து சண்டை போட்டோம்னா அது தெரியும். அதாவது சண்டை போட விடணும். அது வந்து அடுத்ததா ரொம்பவே டேஞ்சரான ஒரு இடத்துக்கு நான் உங்களுக்காக போய் காட்ட போகிறேன். வாங்க கேமராமேன் அதை விடுங்க. ஓனாய் ரொம்ப நேரமாக கேப்சர் இது தெருநாய். இது மட்டும் கட் பண்ணிக்கலாம். வாங்க கேமராமேன் நம்ம போகலாம். இங்கே தான் இதுதான் இருக்குது ரொம்ப டெரரான ஒரு இடம். ஏய் ப்ரோ வேணாம் ப்ரோ, அதுங்க ப்ரோ. பாருங்க கைஸ், இங்கே அப்படியே அடர்ந்த காடு. அங்கே நிற்கிது ஒரு ஆடு. எம்புட்ட செடி பாருங்க கைஸ், இங்கே பாருங்க எவ்வளோ அடர்த்தியாக இருக்குது. இந்த இடத்துல தான் ஒரு நாள் ஒரு கம்பை தூக்கி போட்டு ஓடணும். அது உங்களுக்கு தெரியாது. நான் அப்படியே சொல்கிறேன். இங்கே பாருங்க கைஸ், இந்த வந்து வைல்டு வாட்டர் மெலன் செடி ஒன்று இருக்குது. இதை வந்து மிதிச்சோன்னா நம்மளை வந்து கடிக்கக்கூட வாய்ப்பு இருக்குது. டேய் நம்ம கேமராமேனுக்கு இதில் பார்த்தீங்களா, வைல்டு வாட்டர் மெலனே ஜாலியாக மிதிச்சு சொல்கிறாரு. இங்கே பாருங்க கைஸ், இது வந்து இந்த முள் செடி இருக்கும்ல, அதை வந்து யாரோ வெட்டி போட்டிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு இங்கே இருக்க ஏன்ஷியன்ட் ஹியூமன்ஸாக தான் இருக்கும். அடுத்த வீடியோவில் என்ன போடலான்னு நம்ம யோசிப்போம். பாருங்கள், இது வந்து இன்னொரு அடர்த்தியான காடு. அங்கே ஒரு வழி இருக்கும். அந்த குச்சி கொடுங்க கேமராமேன். அந்த அங்கே போனோன்னா அங்கே ஒரு ஆறு இருக்கும். அது பேர் தான் அமேசான் ஆடு. அமேசான் ஆடு சேர்த்தாலும் கேமராமேன். இந்த பாருங்க கைஸ், இது வந்து பார்த்தீங்கன்னா லியோ படத்து ஐ மீன் டெட்பூல் அண்ட் உல்வெரின் படத்தில் அந்த ஹோண்டா கார் வரும்.
அதையும் ஒரு புல்வெளிக்கு நல்லதாக விட்டுருப்பாங்க. அந்த மாதிரி இங்கே விட்ருக்காங்க. நல்லா க்ளீனாக இருக்குது. சரி அதை விடுங்க, நம்ம அந்த பக்கம் போயிடுவோம். கார் ஒன்று வந்துட போகிறாங்க. ஹோமோ சேபியன்ஸ் வந்துடுவாங்க. ஹோமோ சேபியன்ஸ் சரி, ஹோமோ எரக்டஸ். இங்கே பாருங்க, அங்கே தான் அந்த ஆறுக்கு போகிற வழி இருக்குது. வெரி டேஞ்சரஸ் வழி. அங்கே போகணுன்னா நம்ம இந்த காடை தாண்டி போகணும். அது இப்போ நம்மளால முடியாது. சரி வாங்க, நம்ம வேறு எங்கேயாச்சும் போவோம் கைஸ். நம்ம இந்த ஓனாய் ஃபாலோ பண்ணிட்டு வந்துச்சு கைஸ். இது வந்து ரொம்பவே நல்லா வளர்ந்த ஓனாய். இது வந்து கைஸ் இங்கே பாருங்க கைஸ், இது ஒரு ஏன்ஷியன்ட் ஹியூமன்ஸ் வந்து இந்த ஓனாயோட கழுத்துலேயே காலர் காட்டியிருக்காங்க. ரொம்ப டேஞ்சராக இருக்குது. இப்போ பாருங்க கைஸ், இந்த ஓனாய் இப்போ தான் தண்ணி குடிச்சிட்டு அந்த பக்கம் போகுது. நம்ம ஒரு செல்ல மாதிரி உட்காந்துருக்கோம், அதனால நம்மளை எதுவுமே பண்ணல இன்னும். அது மட்டும் நம்மளை பார்த்துருச்சுன்னா அவ்வளோதான். ப்ரோ ஓனாய் ப்ரோ அது. கைஸ் இப்போ வந்து நைட்டு முடிஞ்சிருச்சு. இப்போ வந்து காலையில் வந்து என்னாச்சுன்னா, நைட் தூங்கும் போது அங்கே தூரத்தில் ஒரு டீரெக்ஸ் வந்துச்சு. அந்த சிங்கம் ஒன்று வந்துச்சு. அது பேர் தான் நாங்கள் டீரெக்ஸ்னு வச்சுருக்கோம். அந்த டீரெக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் விட்டுருந்தா எங்களை கடிச்சு சாப்பிட்ருக்கோம். அதுக்குள்ளே நாங்கள் வந்து என் சாக்ஸ் எடுத்து அது மூஞ்சிலே போட்டேன், ஓடிடுச்சு. கேமராமேன் ரொம்ப சிரிக்கிறாங்க. கேமராமேன் அதனால் இப்போ என் சாக்ஸ் மட்டும் போயிடுச்சு. ஒரு சாக்ஸ் லாஸ். சே, ஓனையும் ஒரு ஹைனாவும் என்ன ப்ரோ, அங்கே ஒரு ஹைனா தூரத்தில் இருக்குது. பக்கத்தில் ஒரு ஓனாயும் இருக்குது. இருங்க ஜூம் பண்ணுறேன். அங்கே அதான் அந்த ஹைனா, இதுதான் அந்த ஓனாய். ஓகே, நம்ம கேமராமேன் மட்டும் எவ்வளோ துணிச்சலாக போகிறாரு பாட்டும் பாருங்கள். வலிமை இருக்கிறவர், எங்கே வேணாலும் போவார், எப்படி வேணாலும் போவார். அவர் நம்ம கேட்க போனோம்னா நம்மளே அடிச்சு விடுவார். ஆமாம். ஏய் கேமராமேன், அந்த வழியாக போகாதீங்க கேமராமேன், வெரி டேஞ்சரஸ். அந்த தண்ணியில் நம்ம கால் படிச்சோம், நம்ம கால் அப்படியே பொசிக்க கைஸ். ஓனாய் அடி தள்ளி விட பார்த்துச்சு கைஸ். அந்த ஓனாய் பேர் எலிசா. ஐயோ, என்ன ப்ரோ பண்ணுறீங்க? இருங்க பாய் ப்ரோ. பிளாக் எல்லாம் தொடாத ப்ரோ. அது பேர் என்ன, ஓனாய் எல்லாம் தொடாத ப்ரோ. அங்கே இன்னொரு ஓனாய் போகுது. ஆனால் அந்த ஓனாய் மட்டும் க்யூட்டாக இருக்குது. ஆனால் அழகாக இருந்தாலும் எப்போவுமே அது ஓனாய், இட்ஸ் அ வைல்டு அனிமல். நான் மேலே காமிச்சிட்டு இருந்தேன், ஒழுங்காக தெரிஞ்சிருக்காது. கீழே ஃபுல்லாக ஒரு செடியாக இருந்துச்சு. அதை கீழே பார்க்கும்போது மேலே தூக்கிட்டு போனேன். அங்கே பாருங்க கைஸ், மறுபடியும் இன்னொரு காட்டு எருமை வந்திருக்கு, பைசன். காட்டு பூனை ஓடுது கைஸ். ஐயோ பைத்தியம் ஓடிட்டு இருக்கு. இங்கே இருக்கு கைஸ். எங்கே இருக்கு பூனை? திடீர்னு அட்டாக் பண்ணாலும் பண்ணிடும். அதனால் இதை பார்த்தே ஹேண்டில் பண்ணணும். இவனை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் ஹேண்டில் பண்ணணும். சரி, நம்ம அப்படியே அந்த பக்கம் போயிடுவோம். 2 ஓனாய் வந்து சண்டை போடுது. இது ஓனாய் இல்லை, சூரிய நாய். வாங்க, அதை கேட்ச் பிடிங்க கேமராமேன், கேட்ச் பிடிங்க கேமராமேன். அந்த பக்கம் வந்து ரொம்ப டேஞ்சரான இடம் கேமராமேன். அதாவது இந்த பக்கம் போயிட்டுருக்கோம். அருவியா? அருவி பக்கத்தில் நிறையா விலங்குகள் தண்ணி குடிச்சிட்ருக்கோம். நான் அந்த பக்கம் போக வேணாம். அருவியிலேருந்து கொட்டுற அந்த தண்ணி எங்கே நிற்குதோ அந்த இடத்துல போய்ட்டு தண்ணி குடிச்சிட்ருக்கோம். அதுக்குதான் இந்த அமேசான் காட்டு போச்சு. இந்த ஓனாய் வேற. இங்கே ஏதோ ஓனாய் செத்துச்சுன்னு நினைக்கிறேன் கைஸ். அடுத்தது இது நல்லா தானே இருக்குது. கேமராமேன் வேணாம், அதாவது ஓனாய் கூட்டம் வந்துருக்குது. வீட்டுல செடியை தோண்டி எடுக்குது. வெள்ளை கொஞ்சம் பாருங்கண்ணா. உண்மையிலேயே ஐயோ கைஸ், அங்கே ஒரு ஓனாய் வந்து
ஆமாம் கேமராமேன், நீங்கள் எலிசானி எதை சொல்கிறீங்க? நான் ஏசியோட அண்ணன்றனால எங்கள் நாய் பற்றி தெரியாது. நாங்கள் இப்போ பார்க்க ஒரே மாதிரி இருக்கும். இங்க பாருங்க, அது தோண்டு மண் ஒன்றது கரெக்டாக இருக்கும். ஐ திங்க் ஸோ. அன்றைக்கி மண் ஒன்றதுக்கு இது கொடுத்து போயிருக்குன்னு நினைக்கிறேன். ஐயோ கைஸ், கொஞ்சம் விட்டுருந்தா அந்த மாடு முட்டியிருக்கும் கைஸ். ப்ரோ தள்ளு. அமேசான் மாடெலாம் தனியாக இல்லை இருக்கலாம், யாருக்கு தெரியும். பைசன், திஸ் இஸ் பைசன். இது வந்து ரொம்பவே ஆக்ரோஷமான ஒரு மாடு. திடீர்னு நம்மளை முட்டிடும். போல உங்கள் டைலாக் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானே அமுக்கிடுங்க. கேமராமேன் சொன்னது கேட்டிருப்பீங்க. அதே மாதிரி நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை கைஸ்.